தந்தவர், அரசியல் வானில் நேர்மை போற்றும் மாமனிதர். டிசம்பர் 10 எங்கள் கழகத்தின் சொத்தாய், எங்கள் கிராம செல்லப்பிள்ளையாய் பெயரெடுத்து எப்பொழுதும் இளமையுடன் காட்சி தரும் இளைஞர் இவர். பண்பு, பாசம், கனிவு, அன்பு என வாழும் மாமனிதர் இவர். எல்லோரையும் மதிக்கும் நல்குணம் படைத்தவர் இவர். இதோ வருகிறார் தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் மாண்புமிகு கு. பிச்சாண்டி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். உங்கள் அயராத உழைப்பை எங்களுக்கு கூற வாருங்கள். உங்கள் நூற்றாண்டு வாழ்த்து எங்களுக்கு உதய சூரியனின் வெளிச்சமாகட்டும். கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி, கீழ்பண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கெங்குப்பட்டு கிராமத்தில் ஆர்சியின் தொடக்கப்பள்ளி மற்றும் செயின்ட் பால்ஸ் உயர்நிலைப்பள்ளி நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மேதகு ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களே, அருள்பணி நூறு சேவியர் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, போப் நிறுவன தலைவரும் என்னுடைய அருமை நண்பருமான ஆரியர் ரொசாரியா அவர்களே, திருமதி ரோசம்மாள் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கின்ற ஆர்.என். மேரி அமுதா அவர் தலைமை ஆசிரியர்களே, கேடையை வழங்கியிருக்கின்ற ஆர்வல் ரொசாரியா அவர்களே, மற்றும் நூற்றாண்டு அறிக்கை வாசித்த ஆர்.என். மேரி அமுதா அவர்களே, நூற்றாண்டு அறிக்கை அளித்த ஆரோக்கிய மேரி அவர்களே, சுவாமி முத்தழகன் முதன்மை கல்வி அலுவலர்களே, காளிதாஸ் மாவட்ட கல்வி அலுவலர்களே, மற்றும் மேலது ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர் ஆராய்ச்சி ஆறுமுகம் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, ஆரோக்கியசாமி அவர்களே, மற்றும் அருட்திரு மத்திய அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற ஆரோக்கிய மேரி அவர்களே, மற்றும் வருகை வந்திருக்கின்ற கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, முன்னாள் மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பங்கு தந்தைகளே, உங்கள் யாவருக்கும் முதற்கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஆர்சியின் தொடக்கப்பள்ளி செயின்ட் பால்ஸ் உயர்நிலைப்பள்ளி 1924 துவங்கப்பட்டு இன்றைக்கு 100 ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே இதை பல்வேறு சிரமங்களிடையேயும் இதை சிறப்பாக நடத்தியிருக்கின்ற அத்தனை பங்கு தந்தைகளுக்கு இன்றைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு சிரமத்திற்கிடையே 1924 துவக்கப்பட்ட இந்த பள்ளி இன்றைக்கு ஒரு சிறந்த பள்ளியாக இந்த பகுதியிலே பல பேரை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்முடைய ரொசாரியா அவர்கள் இங்கே சொன்னார்கள். நான் முதலாக தேர்தலில் 89 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நம்முடைய ரொசாரியா அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து இந்த பகுதியில் எனக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடியவராக பணியாற்றினார்கள். அதற்கு பிறகு அவர் வழக்கறிஞராக இன்றைக்கு போப் நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி தொண்டு நிறுவனத்தை பல்வேறு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்திற்காக ஏற்கனவே அவருடைய தந்தையார் அவர் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது எனக்கு மிகவும் வேண்டியவராக அவங்க அம்மா அவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்து இன்றைக்கு அதற்கு மேல் கட்டிடம் கட்டுவதற்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்றால், இப்படி இந்த பள்ளியிலே படித்த ஒரு மாணவர் தன்னுடைய முயற்சியினால் இன்றைக்கு உயர்ந்து அதன் மூலம் இந்த பள்ளிக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பள்ளி கட்டிடத்தை எல்லாம் கட்டி தந்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த பள்ளியை ரொசாரியா தொடர்ந்து தன்னுடைய சொந்த பள்ளியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் இங்கே தலைமை ஆசிரியர்களும் சிறப்பாக பணியாற்றி இங்கே அதிக மார்க் வாங்கிய பிள்ளைகள் 11 ஆண்டு காலமாக 100% தேர்ச்சி எல்லாம் இந்த பள்ளி பெற்றிருக்கிறது என்றால் உண்மையிலே பாராட்ட தகுந்தது. இங்கே நான் படிக்காவிட்டாலும் நான் படித்தது டேனிஷ் மிஷன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே தான், அதுவும் கிறிஸ்தவ பள்ளி தான். அந்த கிறிஸ்தவ பள்ளி தான் எனக்கு ஒழுக்கத்தையும் நான் நம்முடைய கல்வியில் முன்னேற்றத்தையும் கொடுத்தது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆகவே இன்றைக்கு நான் 6வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் என்றைக்கும் கெங்கப்பட்டு மக்கள் எனக்குத்தான் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் மனதார நெஞ்சார என்றைக்கும் எண்ணி பார்க்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்திலே இராணுவ வீரர்களாக இந்திய நாட்டுக்காக சேவையாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கே இருந்து உருவாகி செல்லக்கூடிய அந்த சிறப்பான ஊராகவும் நம்முடைய கெங்குப்பட்டு இருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே உயர்கல்வியிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இன்றைக்கு கல்வியிலேயும் நாம் முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலேயும் நாம் தான் முதலிடத்தை பெறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலக அளவிலே இந்தியாவிலே இன்றைக்கு முன்னணி மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலம். இன்றைக்கு 9.69 என்ற ஜிடிபி கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி, அதே போல கல்வியிலேயே நம்முடைய மாணவர்கள் தான் இன்னைக்கு படித்துவிட்டு அமெரிக்காவாக இருந்தாலும் ஜப்பானாக இருந்தாலும் எல்லா நாடுகளிலேயும் கம்ப்யூட்டர் கம்பெனிகளை நடத்தக்கூடியவர்கள், பல்வேறு இடங்களிலே பல பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு சுந்தர் பிச்சை என்பவர் இன்றைக்கு ஆப்பிள் போன் நிறுவனத்துடைய சிஓவாக இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இந்திரா லூயி என்பவர் பெப்சி நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய சென்னையை சேர்ந்தவர் தான். இன்றைக்கு நம்முடைய பகுதியில் படித்ததன் காரணமாகத்தான் ஏழை மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை உயர்த்தியது கல்வி ஒன்றுதான் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அப்துல் கலாம் அவர் ஒரு விஞ்ஞானியாக இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவர் சாதாரணமாக ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியிலே படித்தவர் தான். அந்த ஆரம்ப பள்ளியிலே படித்தவர் தான் இந்திய நாட்டினுடைய ஏவுகணையும் அணுகுண்டுகளையும் கண்டுபிடித்தவராகவும் அதற்கு பிறகு ஜனாதிபதியாக பதவி உயர்வு பெற்று ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் என்றால் அந்த கிராமத்தில் அவர் பெற்ற கல்விதான் இன்றைக்கு அவரை உயர்த்தியது. ஆனால் ஒரு ஏழை மாணவர் தான். ஆனால் அவர் அப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே கல்வி ஒன்றுதான் ஒரு சமுதாயத்தை உயர்த்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு வகையிலே நான் முதல்வன் திட்டம் என்கின்ற எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து பல்வேறு திறனான இளைஞர்களை உருவாக்கக்கூடிய அந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே கெங்கம்பட்டு இந்த பள்ளிக்காக பாடுபட்ட அத்தனை பெரியோர்கள் இந்த 100 ஆண்டு காலம் இதை சிறப்பாக நடத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த பள்ளி மென்மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளிக்கான இந்த கட்டிடங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டா வேண்டும் என்ற நிலையை நான் தான் அவரிடம் சொல்லி அதற்காக மனுக்களை எல்லாம் பெற சொல்லியிருக்கிறேன். அவைகளுக்கான வேலைகளையும் நான் செய்து தருவேன். நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்லி அவைகளை பெற்றுத் தருவேன். இன்றைக்கு சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு வகையிலே பணிகளை செய்து தருவது என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற காலத்திலே தான். ஆகவே இந்த அரசு கண்டிப்பாக அவைகளை நிறைவேற்றி தரும். சிறுபான்மை மக்கள் தான் எங்களுடைய வெற்றிக்கு என்றைக்கும் பின்பலமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்திருக்கக்கூடியது எங்களுடைய இயக்கம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பாக இவைகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் என்பதை சொல்லி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நான் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை இந்த 100ஆண்டு விழாவிலே வழங்குகிறேன் என்பதை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
தமிழ்நாடு சட்டசபையின் துணை சபாநாயகரமாக திகழும் மாண்புமிகு கு. பிச்சாண்டி ஐயா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட மற்றும் வட்ட அரசியல் பொறுப்பாளர்களே, மாவட்ட மற்றும் வட்டார கல்வி அலுவலர்களே, இந்த திருவண்ணாமலை வேட்டவலம் வட்டார குருக்களே மற்றும் இங்கு வந்திருக்கிற அருள் சகோதரிகளே, இன்னும் இங்கு இருக்கின்ற மற்ற பிற பெற்றோர்களே, பிள்ளைகளே, இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளி செயின்ட் பால்ஸ் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, மற்ற பிற இருப்பிலால் ஆசிரியர் பெருமக்களே, மற்ற பிற உடன் உழைக்கும் உழைப்பாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூற்றாண்டு விழா 100 ஆண்டுகளுக்கு பின்னால் சென்றோம் என்றால் வரலாறு வேறு விதமாக இருந்தது. நாடு சுதந்திரம் அடையாத ஒரு நிலை, சமூக நீதிக்காக ஒரு போராட்டம், அரசியல் விடுதலைக்காக இன்னொரு புறம் போராட்டம். இந்த சூழ்நிலையில் கல்விக்கான ஒரு விடுதலை, கல்விக்கான ஒரு வழியை அந்நாட்களிலே கிறிஸ்தவ கத்தோலிக்க மிஷனரிமார்கள் இந்த மக்களுக்காக இந்த கல்வி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மொழி ஒரு இனத்தின் அடையாளம், கல்வி ஒரு தனி மனிதனின் அடையாளம். எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரத்தோடு சிந்திக்கவும் விடுதலையோடு வாழவும் அவனுக்கு கல்வி அவசியம் என்பதை அறியாமையில் வாழ்ந்த இந்த மக்களுக்கான கல்வி திட்டத்தை கையில் எடுத்து மிக சிறப்பாக அன்று ஆரம்பித்து இன்று நூற்றாண்டை காணும் இந்த பள்ளிக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியிலே படித்த முன்னாள் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏறக்குறைய 50 வயதை கடந்தவர்கள் இன்று தொழில் அதிபர்களாக, பல்வேறு நிலைகளில் அரசு அலுவலர்களாக, அருள் தந்தையர்களாக, அருள் சகோதரிகளாக, இன்னும் பல்வேறு நிலையில் பெரிய தொழில் அதிபர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே அவர்களுடைய வாழ்வின் உச்சத்திற்கும் அவருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிட்ட இந்த கெங்கப்பட்டு ஆர்சிஎம் மற்றும் செயின்ட் பால்ஸ் உயர்நிலைப் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலும் இத்தகைய நல்ல உயர் மனிதர்கள் இங்கு படித்து வாழ்வில் உயர்ந்ததற்கும் நான் அவர்களை பாராட்டுகிறேன். மேலும் இந்த பள்ளியை இந்நாள் வரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த 2 ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளி மற்றும் செயின்ட் பால்ஸ் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இங்கே மற்ற பிற பணிகளை செய்கின்ற தோழமைகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த வேளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் என்ற முறையில் மட்டுமல்லாது தொடர்ந்து இந்த பள்ளி நான் இருக்கின்ற, என்னுடைய ஆன்மா இருக்கின்ற, என் உள்ளம் உரைகின்ற, என்னுடைய வாழ்வின் கூடிய அடித்தளம் இருக்கின்ற ஒரு அடித்தளம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த பள்ளிக்காக பல்வேறு நிலை உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் திருவாளர் ஆர். ரொசாரியோ வழக்குரைஞர் அவர்களுக்கும், போப் நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் இதே வேளையிலே என்னுடைய நன்றியை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, சொன்னது போல் யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளியில் வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். ஆனால் யார் ஒருவர் ஆர்சிஎம் பள்ளிகளிலே, கத்தோலிக்க நிறுவன பள்ளிகளிலே படிக்கிறார்களோ அவர்களுக்கு கல்வி மட்டும் அல்ல, மாறாக கல்வியோடு கூட வாழ்க்கை கல்வியும் வாழ்க்கையினுடைய பண்புகளும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் ஆயர் தந்தை அவர்கள் சொன்னது போல அதை ஒரு புள்ளி விவரமாக சேகரிக்க வேண்டும். இங்கு படித்தவருடைய நிலைகள் என்ன, மற்ற பள்ளியிலே படித்தவருடைய நிலைகள் என்ன, அவருடைய வாழ்வினுடைய நீட்சி என்ன, இவருடைய வாழ்வினுடைய வளர்ச்சியின் நீட்சி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் ஒரு புள்ளி விவரமாக எடுக்க சொல்வது ஒரு சால சிறந்த ஒரு உண்மை. ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கு படித்தவர்கள், ஆர்சிஎம் பள்ளிகளிலே படித்தவர்கள், கத்தோலிக்க நிறுவனங்களை படித்தவர்கள் சிறந்த ஒழுக்கத்தோடு கூடியவர்களாக இருந்தார்கள். அதை நம்முடைய துணை சபாநாயகர் மாண்புமிகு கு. பிச்சாண்டி அவர்களும் வெளிப்படுத்தியது நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி, ஒரு சாட்சி. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே,
இதற்கெல்லாம் இன்னும் தொடர்ந்து இந்த பள்ளியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் இந்த ஊரில் உள்ள மக்கள் இந்த பள்ளியை நேசிக்க வேண்டும். இந்த பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஆங்கில வழி கல்வி தேவைதான், ஆனால் அந்த வழி கல்வியை நேசித்து விட்டு இந்த பள்ளியை ஒதுக்கி வைப்பது சரியானதாக இருக்காது. அதாவது உலக பேரறிஞர்களும் மிகப்பெரிய தத்துவ மேதைகளும் அயல் மொழிகளை படித்து அவர்கள் தத்துவ மேதைகளாக, அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக மாறியதாக வரலாறே கிடையாது. எந்த ஒரு மனிதன் மாறாக எவன் ஒருவன் தன் தாய்மொழியை கற்றுப்படித்தானோ, தன் மொழிகளை பாண்டித்யம் பெற்றிருந்தானோ, தன் தாய்மொழியை தெளிவாக கற்றானோ அவனே விஞ்ஞானியாக, அறிஞனாக, பண்டிதனாக, இன்னும் அவர்கள் நல்ல எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த உண்மைகளை எல்லாம் உள்ளத்திலே கொள்வோம். எதிர்காலத்தில் இந்த பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளையும் நீங்கள் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும். பல ஆண்டுகளாக 100% காணும் இந்த பள்ளியை நாம் பாராட்டியாக வேண்டும். அதற்காக முயற்சி எடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த தருணத்தில் நேரம் கருதி இன்னும் நிறைய பேச பகிர வாய்ப்பு இருந்தாலும், எண்ணம் உள்ளத்தில் சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அடங்கிக் கொண்டு நான் என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். 100 விழா காணும் இந்த பங்குக்கும் இதை தலைமை ஏற்று நடத்தும் இந்த பங்கினுடைய பங்கு தந்தை பேரருள் தந்தை சி மேத்யூ அடிகளார் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து செய்கின்ற சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள், தொடர்ந்து இந்த ஊர் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல உள்ளங்கள், இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை, வாழ்த்துதல்களை இந்த வேளையிலே சொல்லி, இன்னும் இந்த பள்ளி பல நல்ல பெரிய மனிதர்களை உருவாக்கி சாதனை புரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.